பேசுங்க. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் இந்திராணி. என்ன கதை சொல்ல போகிறீங்க? அந்த கொசு கதை தான் எனக்கு தெரியும். மற்றது நான் படிக்கல, நான் போகல, ஆனாவனா கூட தெரியாது. சரி, பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் ஒரு கதை தான் சொல்லிட்டு நான் போகிறேன். என் மருமே மொபா வந்திருக்காங்க. சரி, சொல்லுங்கள். அப்புறம் என்ன பண்ண, அந்த கொசு போச்சான். ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுங்கள். கொசுவை சீலை எடுத்து புடவை எடுத்து உடுத்திக்கிட்டு கிழக்கணுமா வந்துச்சான். எதுக்கு வந்துச்சு? எங்கேயாச்சும் போய் வாக்கப்புள்ளான்னு வந்துச்சான் கொசுவு. என்ன பண்ணிச்சான், நாய் கொசு பக்கா எங்கே போகிறேன்னு கேட்டுச்சான். நாய் கேட்கவோ யாராச்சும் என்ன கட்டிக்கிடுவாங்கன்னு நான் போகிறேன்னுச்சான். நாய் சொன்னிச்சான்ப்பா, என்னை தான் கட்டிக்க அப்படின்னுச்சான். என்னை தான் கட்டிக்கின்னுச்சான். கட்டிக்கங்கவோ நீ என்ன சாம்பார் சார்ந்து போடுவ எனக்கு அப்படின்னதுக்கு, நான் காஞ்ச டீ சாப்பிடுவேன், பச்சை டீ சாப்பிடுவேன், கல்யாண வீட்டுக்கு இலை தான் உதறிவேன் அப்படின்னுச்சான். சொல்லவோ ஒன்னே யார் கட்டிக்கிடுவான்னு கொசு மேற்கால வந்துச்சான். மேற்கால வரவும் மேற்கால வரவும் எலி நின்னாரான். எலி ராசா நின்னாரான். எங்கே கொசு போகிறோன்னு கேட்டுங்களாம். எங்கே கொசு போகிறோன்னு கேட்கவோ யாராச்சும் என்னை கட்டிக்கிடுவாங்கன்னுட்டு போகிறேன் அப்படின்னுச்சான். எலி ராசா சொன்னாரான், என்ன கட்டிக்கின்னுச்சான். உன்னை கட்டிக்கிட்டா நீ என்ன சம்பார் சார்ந்து போடுவோன்னுச்சான். அந்த எலி இந்த உலகமே விளையிற தானியம், நெல், துவரை, கடலை எல்லாம் விளைய நான் எல்லாமும் கொண்டுக்கிட்டு வருவேன், எனக்கு திறமை இருக்குன்னுச்சான். அந்த எலி திறமை இருக்குங்கவோ சரி நான் உனக்கு ஆக்கப்பட்டுக்கிறேன்னுச்சான். ஆக்கப்பட்டுக்கிறேன்னுச்சான். ஆக்கப்பட்டு இருந்துச்சான் எலி. எலி இருக்கவோ ஓ சொல்லுங்க. அப்புறம் என்ன இப்போ இல்லை இருந்த எங்கண்ணா விட்டீங்களோ அங்கேருந்து சொல்லுங்க. கதை சொல்ல. அப்புறம் எலி வச்சுருந்துச்சான் கொசுவை. வச்சுருக்கவும் என்ன பண்ணிடுச்சான், சரி நான் போகிறேன் தேட்டலுக்கு, நீ இரு கொசு பண்ணிட்டு அதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு எலி போச்சான். எலி ராசா போனாரான். எலி ராசா போவோம் இல்லை கொசுவு சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். இருக்கவோ ஒரு வாரம் வரைக்கும் அந்த எலி வள்ளியான் அழுது நத்தை இலையுத வயலில் அந்த நத்தை கூடு இருக்குல்ல, அது நிறையா கண்ணீர் பிடிச்சி வச்சுருந்துச்சான் கொசு. எலி ராசாவை காணா அப்படின்னுட்டு பிடிச்சி வச்சுருந்துச்சான். யாரையில பிடிச்சிட்டாங்க எலியா வெட்டி அம்பிட்டுட்டாரு காணா ஒரு வாரமாக அப்படின்னுட்டு அழுது நத்தாங்கொட்டில் பிடிச்சி வச்சுருந்துச்சான். பிடிச்சி வைக்கவும் எலி ராசா சம்பாரிச்சுக்கிட்டு வந்துட்டாரான். வரவும் கொசுவை என்னை என்ன கொண்டுக்கிட்டு வந்தேன்னு கேட்பிய, இந்த எல்லா தானியமும் கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு. ஐயோ நீங்கள் உன்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நான் அழுது இங்கே நத்தாங்குட்டில் நான் கண்ணீர் பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுச்சான். காக்கவும் அந்த எலி என்ன பண்ணிச்சான், அப்படியா கொசுவை அப்படின்னு தூக்கி முத்தம் கொடுத்துச்சான் கொசுவை. முத்தம் கொடுக்கவும் மூக்குக்குள்ளே போயிடுச்சான் கொசுவு. மூக்குக்குள்ளே போவோம் மூக்கை நோண்டி பார்த்துச்சான் எலி ராசா. இல்லையா அப்படியே மூக்கை தைக்கவும் கொசு நசுங்கி போச்சான். கொசு நசுங்கி போவோம் அந்த கொசுவுக்கு 7 கூட எலும்பு இருந்துச்சான். 7 கூட எலும்பு. அந்த அந்த எலும்பை என்ன பண்ணிச்சான் எலி ராசா, நம்ம பொறுக்கி கொண்டே ஆற்றுல கொட்டுவோம்,
அப்படின்னு எலிராசா அந்த எலும்பை பொறுக்கி கொண்டுக்கிட்டு போனாராம். எலிராசா போவோம், இது கொக்குங்க ஒரு தடையில் நின்றுச்சான். கொக்குங்க தடையில் நிற்கவும் எங்கள் என்னங்க யானை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான். அந்த தடையில் மேய்ஞ்சி கடலில் போய் தண்ணி குடிக்கமா. தண்ணி குடிக்கமா இந்த எலும்பு கொண்டு போவோம். என்னடா தண்ணி கடலில் நல்லா இருக்குமே, எலி கலங்கி வருது கடல் தண்ணி அப்படின்னுட்டு என்ன பண்ணிச்சான், அந்த கொக்குங்க குடிக்காமல் வந்துடுச்சான். வரவும் நான் பாதி கதையை மறந்துட்டப்பா, நீங்கள் வேற ஏழு கூட எலும்பையும் கொட்டி விட்டு இந்த எலிராசா வந்துட்டாராம். எலிராசா வரவும் யானை போச்சான் தண்ணி குடிக்க அந்த கடலுக்கு. இது கலங்கி போய் தண்ணி போச்சான். என்னடா இவ்வளோ நாளாக நம்ம தண்ணி குடிக்க வருவோம், தெளிவாக இருக்குமே, இப்போ வந்து கலங்கி வருது அப்படின்னு யானை என்ன பண்ணிச்சான், போய் அந்த தடையில் படுத்துக்கிட்டு ரோசனை பண்ணிச்சான். அந்த யானை ரோசனை பண்ணவும் கொக்குங்க என்ன பண்ணிச்சான், என்ன யானை இவ்வளோ நாளாக வரல, இப்போ வருது வருதுன்னுட்டு பேசிக்கிடுச்சான். ரெண்டு கொக்கும் பேசிக்கிறவும், ஏன் யானை அப்படி வந்து படுத்திருக்கீங்க என்னன்னு கேட்டதுக்கு இது மாதிரின்னு சொன்னிச்சான். கொசுவாக்கா செத்து 7 கூட எலும்பு நாங்கள் கடலில் கொட்ட வந்தோம், கடல் கலங்கி யானை குடிச்சு விட்டு வந்து நான் குந்திருக்கேன் அப்படின்னுச்சான். கொக்கு சொன்னிச்சான், அப்போன்னா நாங்கள் மூக்கறுத்துக்கிறோன்னுச்சான். அந்த கொக்கு மூக்கறுத்துக்கிறோன்னுச்சான். அறுத்துக்கங்கன்னுச்சான் யானை. அறுத்துக்கங்கன்னு சொல்லவா 2 கொக்கும் மூக்க அறுத்துக்கிட்டு குந்தி இருந்துச்சான். அப்புறம் என்னப்பா குந்தி இருந்துச்சான். 2 கொக்கும் மூக்க அறுத்துக்கிட்டு குந்தி இருக்கவும் அதுதான் கொசு பக்கா செத்து 7 கூட எலும்பு பொறுக்கி கடலில் கொட்டி கடல் தண்ணி குடிக்க போய் யானை வந்து குடிச்சு விட்டு திடையில் படுத்திருந்துச்சு. யானை கதை சொன்னிச்சான் கொக்குக்கு, ஏன் படுத்திருக்கீங்கன்னதுக்கு இது மாதிரி சொன்னிச்சான் யானை கொக்குக்கிட்ட. அதுதான் கொக்கு கேட்டுக்கிட்டு கதையை மூக்கறுத்துக்கிடுச்சான். அப்போனா நாங்கள் மூக்கறுத்துக்கிறவான்னுச்சான் யானையை. அறுத்துக்கங்கன்னுச்சான் யானை. அவக்கு நான் மூக்க அறுத்துக்கிடுச்சான் 2 கொக்கும். சூப்பர். வணக்கம், நன்றி. கதை முடிஞ்சிடுச்சு.